கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 5ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திலே இந்த வார்த்தை இடம்பெறுகிறது. என்ன இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது இந்த வசனம். ஆனால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் தீமைக்கு தீமை செய்வதுதான் நல்லது. ஒருவர் நமக்கு விரோதமாய் கொடுமை செய்தால் திருப்பி நாமும் அவர்களுக்கு கொடுமை செய்ய வேண்டும். ஆனால் இந்த வசனத்தினுடைய கூற்று என்னவென்று சொன்னால், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தீமைக்கு நன்மை செய்யறீங்க அப்படின்னா அங்கு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது. இது மனிதனால் குணங்களோ மனிதனுடைய சுயமாகவோ இது செய்ய வாய்ப்பில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால்தான் கிறிஸ்து எப்படி பாவிகள் மீது அன்பு செலுத்தினாரோ அதே போல அவருடைய நாமத்தை தரித்து வாழ்கின்ற நீங்களும் நானும் யார் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செய்தால் கிறிஸ்துவனுடைய அன்பு அதிலிருந்து வெளிப்படுகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களில் வாழ்கின்ற நாம் எதெல்லாம் நமக்கு கடவுளுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறதோ அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டொழித்து வசனங்களை கொண்டு சுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து எப்படி போதித்து அவர் வாழ்ந்து காட்டினாரோ அதே போல அவருடைய நாமத்தை தரித்த நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைக்கு ஏற்றவாறு நம்மை வளைத்துக் கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.